இன்றைக்கி வெயில் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்புச்சுங்க. மழை வருமா வராதான்ற மாதிரி இருந்துச்சு. நானும் சரி உள்ளே போய் செடிகளுக்கு தண்ணி அடிப்போமா வேணாமான்னுக்கிட்டு இருந்தேன். இந்த கோழி குஞ்சத்தா கோழி கூட வெயில் தாங்காமல் கடைக்குள்ளே தான் இருந்துச்சு. மாமா சாப்பிட்டுட்டு டீ போடுமான்னாரு. சாப்பிட்டு வரேன் மாமா அப்படின்னே. அதுக்கப்புறம் எப்படின்னா மனசு மறைச்சோ தெரில, எனக்கு காஃபி போடுமா அப்படின்ட்டாரு. சரி ஓகே, டீனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், காஃபி தானே டக்குன்னு நமக்கும் வேலை மிச்சம் இல்லையா அப்படின்ட்டு காஃபி தாங்க போட்டேன். அந்த பால் ஆட விழுந்துச்சு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் அம்மா நைட் எப்போயுமே பால் காய்ச்சி வச்சுருப்பாங்களா. நைட்டு வந்து எனக்கு எப்போயுமே வந்து ஒரு 11 மணி, எப்போ எழுந்திரிச்சாலும் சரி 1 மணி 12 மணி இந்த டைம் தூக்கம் வரலாட்டினா ஒரு டம்ளர் பால் குடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு தூக்கம் வந்துடுங்க. இந்த கண்டென்ட் க்ரியேட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது நம்ம செய்கிற வேலை அன்னன்னைக்கு எடுத்து போடுறது தான். எனக்கு இன்றைக்கி எந்த கண்டென்ட்டும் கிடையாது. சரி இன்றைக்கி ஓகே, நான் போகிறது வரதையும் எடுத்து போடுவோன்ட்டு இருந்தேன். அப்புறம் தைக்கிற வேலை இருந்துச்சு. தெரசாக்கா சுடிதார் வேறு ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தாங்களாம். அதையும் வந்து ஓரம்லாம் அடிச்சுட்டு என் மாமனார் பார்த்தீங்களா ஏதோ இப்போ தான் என்னமோ காற்று வாங்குறாரு, அடிக்குது, பட்டையை கிளப்புது வெயில். அதில் வாசலில் உட்காந்துருந்தாரு. அப்புறம் தச்சு முடிச்சுட்டு நம்ம தெரசாக்கா வீட்டுக்கு தான் போனேன். இந்த நாய் என்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்கள். பக்கத்தில் ஒரு வெறி நாய் சுற்றுதுங்க. அது பண்ணின வேலை தான் இந்த கோழியை போட்டு தள்ளிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க கோழிங்க எப்படி பம்மிக்கிட்ட உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. நம்ம வீட்டு பாத்ரூம் பின் சைடு தான் அது. நான் போனதுக்கப்புறம் வந்து மொங்கம் போடுறதுக்கு ரொம்ப அநியாயங்க. அந்த நாய்க்கும் சண்டை. என்னால் இதுகளுக்கு பஞ்சாயத்து பண்ணியே ஓஞ்சு போயிடுவேன் போல். இந்த அக்காட்டையும் கொண்டு போய் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வெளியில் அத்தையும் மாமாவும் இருந்தாங்க. சரி சின்ன மாமனார் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓகே அவங்கள போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு போகையிலே பார்த்துக்கோங்க, நம்மளை குழுகுழு வந்து வரவேற்றுச்சு. அத்தையும் வந்து வாமானாங்க. எங்கே அவனை தான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் தான் பறிக்க போனேன். சுண்டைக்காய்க்கு கவரும் கத்திரிக்கோளையும் எடுக்க போனான் அத்தை. எங்கடா ஆளை காணாமேன்னு பார்த்தேன். சரி அது வரைக்கும் நம்ம கத்திரிக்காயை பறிப்போம்னு பறிச்சுட்டு ஒரு கத்திரிக்காய் பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி வெம்பி போயிருந்துச்சு. அதுக்கு சரி மாமா விதைக்கி விட்ருக்காரு. கடைசியில் பார்த்தா அத்தை வந்து டீயும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. டீயும் 50-50 பிஸ்கட்டும். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டு பாருங்களேன் எப்படி வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படித்தான் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் அப்பப்பைக்கு போகும். நான் போனதுக்கப்புறம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. தெரசாக்கா வேறு புளி வேறு கொடுத்தாங்க. இந்த டைம்லாம் பார்த்துக்கோங்க புளி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. 1 கிலோ 100 ரூபாய்க்கிட்ட தான் இருக்கும். மொத்தமாக வாங்குறப்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. அந்த அக்கா எடை கொடுத்தாங்க. அவங்களுக்கும் எடை போட்டு கொடுத்துட்டு பாத்தி போட்டிருக்கோம் இல்லையா நம்ம செடிக்கு வந்து அது இன்றைக்கி தாங்க நல்லா பாத்தி கட்டி தண்ணி அடித்து தக்காளி நத்தும் மிளகாப்பழ நத்தும் வந்து நட்டு வச்சாச்சு. அது பிகேஎம் லக்ஷ்மி அக்கா சேனல்லேருந்து எனக்கு விதை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விதையத்தான் எல்லா பக்கமும் நட்டு அடிச்சுட்டு நமக்கு தண்ணி வர்ற மாதிரி எதுவும் இல்லைங்க. அதனால் வந்து ஓஸில் தாங்க அடிச்சு